கார்ல வந்தா காருக்கு வரி கட்டுறது இல்லங்கிறாங்க. சரி, சைக்கிள்ல வந்தா இவர் பப்ளிசிட்டி பண்றாரு அப்படிங்கிறாங்க. ஏதாவது பேசினாலே கான்ட்ரவர்சிங்கிறாங்க. ஒன்னும் பேசலன்னா வாயே திறக்க மாட்டேங்கிறாருங்கிறாங்க. தெரிஞ்சு உதவி செஞ்சா பப்ளிசிட்டிங்கிறாங்க. தெரியாம உதவி செஞ்சா இவர் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாருங்கிறாங்க. ஸ்மோக் பண்ற மாதிரி போஸ்டர் விட்டா யங்ஸ்டர்ஸ் கெடுக்கிறாருங்கிறாங்க. குடிக்காதரான்னு சொல்லிட்டு பாட்டு விட்டா இவர் ட்ரிங்கிங்க்கு சப்போர்ட் பண்றாரு அப்படிங்கிறாங்க. சண்டை சீன் வச்சா குழந்தைங்களை வன்முறைக்கு தூண்டுறாருங்கிறாங்க. டெரரிஸ்ட சுடுற மாதிரி சீன் வச்சா இவர் இந்த மதத்தை எதிர்க்கிறாருங்கிறாங்க. மைக்கிள்னு பேர் வச்சா அவர் இந்த மதத்துக்கு சப்போர்ட் பண்றாருங்கிறாங்க. டைம் டு லீடுன்னு டைட்டில் வச்சா படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. பொலிட்டிக்கல் படத்துல பொலிட்டிக்கல் வசனம் பேசினா கவர்மெண்ட் எதிர்க்கிறாருங்கிறாங்க. ஜிஎஸ்டி பத்தி பேசினா சென்ட்ரல எதிர்க்கிறாரு அப்படிங்கிறாங்க. ஆடி லான்ச் வச்சா அரசியல் பேசுறாருங்கிறாங்க. ஆடி லான்ச் வைக்கிறனா ப்ரொமோஷனுக்கே வர மாட்டேங்கிறாருங்க. ஹிட் கொடுத்தா ஹிட் படம் பண்ண டேரக்டர் கூட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறாங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்தா அப்பண்ணவங்க கூட படம் நடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. தெலுங்கு படத்தில் நடிச்சா தமிழ் ப்ரொடியூசருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாருங்கிறாங்க. தமிழ் படத்தில் நடிச்சா 200 கோடி சம்பளம் வாங்குறாருங்கிறாங்க. எங்க ஒரு மனுஷன் என்ன பண்ணாலும் தப்புன்னு சொன்னா என்னங்க பண்றது?